வணக்கம் நண்பர்களே, என்னுடைய எள்ளுக்கு வந்து ஃபுல்லும் நாங்கள் வந்து இயற்கை மூலியமாக தான் நாங்கள் மகசூல் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இப்போ என்னென்ன பண்ண போகிறோங்கிறத பாருங்கள். பார்த்து உங்கள் மனசுக்கு கண்டிப்பாக விருப்பப்படும். இது எப்படின்னு கேட்டாக்க, நாங்கள் வந்து ஏர் ஓட்டி எள்ளு வரைக்கல, நாங்கள் வந்து கடலையை பிடிங்கிட்டு கடலை தண்ணி விட்டு கடலையில் எள்ளை விரைச்சி விட்டுட்டு கடலை கொடியை பிடுங்கணும். அதான் இப்படி இருக்குது. அடுத்தது இப்போ மருந்து அடிக்க போகிறத காட்டுறேன். இளநீ ஊற்று பாருங்கள், இளநீர். அடுத்தது பெருங்காயத்தை ஊற்று. பெருங்காயத்தை நல்லா ஊற வச்சு கரைச்சி விட்டுட்டு ஊற்றி வடிகட்டணும். அது குறைஞ்சது 100 கிராம். அது ஊற்று தண்ணி கொஞ்சம் ஊற்றி அலசி ஊற்று. நல்லா கழுவி நல்லா அலசி ஊற்று. ஊற்றிட்டு அந்த குடத்தை தூக்கி அதில் ஊற்றி வடிகட்டுங்க. வடிகட்டுறோம். இது நாங்கள் புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு மோட்டார். இது அதில் வந்து குறைஞ்சது ஒரு 3 டேங்க்கு 9 இளநீர் வெட்டி ஊற்றிருக்குறோம். ஒரு 150 பெருங்காயம் போட்டிருக்குறோம். இப்போ வந்து அதை நான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். அதை பாருங்கள். நல்லா கீழே தண்ணி வராத அளவுக்கு நல்லா வடிகட்டி ஊற்றுங்க. இதெல்லாம் எங்கள் மக்கள் தான். நாங்கள் யார்கிட்டையும் போயிட்டு ப்ரேயர் வாங்குறதோ போகிறதோ இல்லை. ஏன்னா தூக்கி அடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்படிங்கிற காரணத்தினால மோட்டார் சீர் பண்ணுறோம். எடு, துணி எடு. இது ஒரு 3 டேங்கு அளவு உள்ள தண்ணீர். இது இதை பிடிச்சிக்கோ. நான் வந்துட்ட கூட முடியும். இப்போ வந்து போசை உள்ளார விட்றேன். நல்லா கலக்கி தண்ணி எல்லாம் கலங்கிட்டுது. எப்படி அடுத்தது பேட்ரி. இது மோட்டாரு. பேட்ரி இதெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கு. அதனால் மோட்டார் ஸ்ட்ரைட்டாக சொருனா போதும். சொருவிட்டு சுவிட்ச் கண்ட்ரோல் வச்சுருக்குறோம். சுவிட்சை போடுறோம். சுவிட்சை போட்டால் சேர்ந்து நமக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு மோட்டார் கிடைக்குது. தோசை எடுத்து விடு. அதை எடுத்து விடுறாங்க. மஞ்சள் வாசம் மட்டும் எடுத்து காட்டு வந்து மாட்டுக்காத அளவுக்கு இழுத்து விடுறேன். அந்த பெட்டியில் விடாத அளவுக்கு மாற்றி எடுத்து எப்படி பட்டுறது அடிக்கிட்டு. இது வந்து ஆம்பளை தான் அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, லேடிஸ் தான் அடிக்கலாம். ஓகேவா? இந்த மோட்டாரு குறைஞ்சது 60 மீட்டர் அளவுக்கு ஓசை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம.